நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் UTVயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுடன் தொடர்பு பட்டோர் பதிவு செய்து கொள்ளுமாறு இராணுவம் வேண்டுகோள். போலி பிரசாரங்களை பரப்பவோ நம்பவோ வேண்டாம் என்கின்றார் ஜனாதிபதி. மினுவாங்குடை போலீஸ் நிலைய ஊழியர்களுக்கும் கொரோனா. போலீஸ் நிலைய அதிகாரிகள் அனைவரும் தனிமைப்படுத்தலில். தனியார் கல்வி நிறுவன மாணவர் ஒருவருக்கும் பாடசாலை மாணவர் ஒருவரின் பெற்றோருக்கும் கொரோனா. ஜும்ஆ தொழுகைக்கு வரையறை. முஸ்லிம் சமய திணைக்களம் விசேட அறிக்கை. கோவிட் கடவுள் தந்த வரம் என்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கம்பஹா மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு சென்று கல்வி பயிலும் மாணவர்களில் இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தரம் மற்றும் புலமை பரிசில் பரீட்சைகளுக்கு தோற்றும் மாணவர்கள் பலர் இருக்கின்றனர். இவர்களுக்கு கம்பஹா மாவட்டத்திலேயே பரீட்சைக்கு தோற்ற வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய வாய்மொழி மூலமான கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தலை தூக்கியுள்ள கோவிட்-19 தொற்று காரணமாக ஏற்கனவே 2 தடவைகள் உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சை என்பன பிற்போடப்பட்டன. இந்நிலையில் இந்த பரீட்சைகள் குறித்த திகதியில் எந்தவித மாற்றங்களும் இன்றி நடைபெறும் எனவும் அதற்கான முழுமையான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் நேற்று அறிவித்தார். அதற்கிணங்க 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 11ஆம் திகதி நடைபெறவுள்ளது. இந்த பரீட்சை 2938 மத்திய நிலையங்களில் நடத்தப்படும் என்பதோடு பரீட்சைக்கு 3,31,000 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் 12ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளன. 2648 மத்திய நிலையங்களில் நடத்தப்படும் இந்த பரீட்சைகளுக்கு 3,60,000 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். கம்பஹா மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு கல்வி பயில சென்றுள்ள மாணவர்கள் விடுமுறைக்காக கம்பஹாவுக்கு வந்துள்ளனர். அந்த மாவட்டத்தின் பல இடங்களுக்கு ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாணவர்கள் எப்படி பரீட்சைக்கு தோற்றுவது என்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸிடம் வினவினார். දැනට ගම්පහ දිස්ත්‍රික්කය තුළ ඉන්නවා අධ්‍යාපන ඇමතුමනි දෙමළ මාධ්‍යයෙන් උසස් පෙළ හදාරන කුරුණෑගල කෑගල්ල ඒ වගේම නැගෙනහිර පළාතට ගිහිල්ලා අධ්‍යාපනය හදාරන ශිෂ්‍යයෝ දැන් ඔවුන් නිවාඩු කාලය සඳහා දැන් ගම්පහට ඔවුන්ගේ නිවස් වලට ඇවිල්ලා තියෙනවා. ඒ හින්දා දැන් විභාගය පටන් ගන්නකොට ඔවුන්ට එහි ගිහිල්ලා ඉඩකඩ ලැබෙන්නේ නැහැ. ඒ ඉඳගෙන විභාගය ලියන්න. මොකද ඔවුන් විශේෂයෙන්ම ගම්පහ දිස්ත්‍රික්කයේ ශිෂ්‍යයෝ හින්දා. ඒ හින්දා ඔබතුමාගේ අවධානය යොමු කරනවා පුළුවන් නම් ඔවුන්ට ගම්පහ දිස්ත්‍රික්කයේම ඔවුන්ට විභාගය ලියන්න ඉඩ සලසලා දෙන්න කියලා. නෑ ඒක කරන්න අපි උත්සාහ දරනවා. මොකද අපේ ප්‍රයත්නය තමයි එක දිස්ත්‍රික්කයකින් වෙනත් දිස්ත්‍රික්කයකට යෑම අවම කරන්න. ඒ තුළින් මේක වෛරසය ව්‍යාප්ත වීමේ අවදානම් තියෙන නිසා හැකිතාක් දුරට අපි උත්සාහ දරන්නේ ගම්පහ දිස්ත්‍රික්කයේ ශිෂ්‍යයන් ඒ දිස්ත්‍රික්කය තුළම විභාගය ලියන්න පුළුවන් විදිහට වැඩ කටයුතු සැලසීම. மினுவாங்குடை போலீஸ் நிலையத்தின் சிற்றுண்டி சாலையில் பணியாற்றும் நபர் ஒருவர் கோவிட் தொற்றாளராக இனங்காணப்பட்டதை அடுத்து மினுவாங்குடை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மினுவாங்குடை பிராண்டிக்ஸ் நிறுவனத்தோடு தொடர்புபட்ட தேவலப்பட்டிய கோவிட் கோத்தில் கடந்த 5 தினங்களில் மாத்திரம் மொத்தமாக 1044 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இலங்கையில் இன்று மட்டும் 10 தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மினுவாங்குடை போலீஸ் நிலையத்தில் சிற்றுண்டிச்சாலை நடத்தி வரும் நபரொருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் நிலையத்தில் சிற்றுண்டிச்சாலையை நடத்திய நபரின் மகன் மினுவாங்குடை பிராண்டிக்ஸ் தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர் என கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த நபரும் கோவிட் தொற்றாளராக கண்டறியப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருடைய தந்தையான போலீஸ் நிலைய சிற்றுண்டிச்சாலையில் பணியாற்றும் நபரும் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து போலீஸ் நிலையத்தில் உள்ளவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். தற்போது மினுவாங்குடை போலீஸ் நிலையம் லாக்டவுன் செய்யப்பட்டுள்ளது. இங்கு சுமார் 250 பேர் கடமையாற்றுவதோடு இவர்களில் ஒரு தொகுதியினர் கட்டாண்டியில் அமைந்துள்ள போலீஸ் பயிற்சி கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான PCR பரிசோதனைகளும் நடத்தப்பட உள்ளன. இதேவேளை காசல் மகளிர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 28 வயதான கர்ப்பிணி தாயொருவர் கோவிட் தொற்றாளராக இனங்காணப்பட்டுள்ளார்.
இவர் வீரிகம பகுதியை வதிவிடமாக கொண்டுள்ளார். மேலதிக சிகிச்சைக்காக முள்ளேறிய ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த கர்ப்பிணி தாயார் சேவையாற்றிய இடத்திலும் ஊழியர்கள் அனைவரிடமும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை கொழும்பு 4 அமைந்துள்ள ICBT தனியார் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒருவர் COVID-19 வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி குறித்த மாணவன் கொழும்பு ICBT-க்கு வருகை தந்துள்ள நிலையில் தற்போது கோவிடிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் தற்போதைய கோவிட் நிலைமை தொடர்பில் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். ලංකාවේ විවිධ ප්‍රදේශවලින් එක්කෙනා දෙනදා මේ සේවක සේවිකාවන්ගේ කොවිඩ් ආසාදනය වූ බවට වාර්තා වුණා. අපිට කියන්න තියෙන්නේ ඉදිරි දින 7 ඇතුළතදී ගම්පහ දිස්ත්‍රික්කයට පිටත අයවලුන්ගෙන් බොහෝ දුරට ඉදිරි දින 7 තුළදී ඔබට மினுவாங்கோடை பிராண்டிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு சில ஊழியர்கள் நாட்டில் உள்ள வெவ்வேறு பகுதிகளில் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனவே எதிர்வரும் 7 நாட்களுக்குள் கம்பஹா மாவட்டத்திற்கு வெளியே கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே குறித்த நிறுவனத்தில் கடமையாற்றும் ஊழியர்களோடு கடந்த 10 தினங்களுக்குள் எவரேனும் தொடர்பு கொண்டிருந்தால் அவ்வாறான நபர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக PCR பரிசோதனை ஒன்றை செய்து கொள்ள வேண்டும். அதேபோன்று நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையையும் கோவிட் சிகிச்சைக்கான நிலையமாக மாற்றியுள்ளோம். தற்போது 8000 பேர் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தனிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அனைவரையும் தனிமைப்படுத்துவதற்கும் தயாராக உள்ளோம். මොන සංඛ්‍යාවක් නිරෝධය ලක් කිරීමට සිදු වුවත් අපි අනිවාර්යයෙන්ම උන් සියලු දෙනාම නිරෝධායන කිරීමටත් අපි කටයුතු කරනවා. இதேவேளை மினிமங்கொட பிராண்டிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய நபர்கள் மற்றும் அவர்களோடு தொடர்புபட்டவர்கள் இதுவரை சுகாதார பிரிவில் தங்களை பதிவு செய்து கொள்ளவில்லை எனில் குறித்த நபர்கள் தங்களுடைய விவரங்களை 0113 456 548 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அறிய தருமாறு ராணுவ தளபதி சவேந்திர சில்வா கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்றைய தினம் நாட்டில் மொத்தமாக 207 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் மினுவாங்கொட பிராண்டிக்ஸ் நிறுவனத்தோடு தொடர்புடைய கோவிட் கொத்தில் 202 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தனர். இதற்கு மேலதிகமாக வெவ்வேறு நாடுகளிலிருந்து நாடு திரும்பிய 5 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருந்தனர். இதில் ரஷ்யாவிலிருந்து நாடு திரும்பிய 3 பேரும் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய இந்திய மாலுமிகள் 2 உள்ளடங்குகின்றனர். இதேவேளை கடந்த 8 மாதங்களில் இடம்பெற்ற PCR பரிசோதனைகளின் அடிப்படையில் நாளொன்றில் மேற்கொள்ளப்பட்ட அதிகூடிய PCR பரிசோதனை நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. நேற்று மட்டும் 5608 PCR பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை நாட்டில் மொத்தமாக 3,08,989 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் இனங்காணப்பட்டுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4459 பதிவாகியுள்ளது. இதில் 3278 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 6 மணி வரையில் மேலும் 10 புதிய கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியிருந்தனர். தற்போது நாட்டில் சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 1178 உயர்வடைந்துள்ளது. 13 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. பொய்யான தவறான பிரச்சாரத்திற்கு ஏமாறாமல் உத்தியோகபூர்வ அரசாங்க தகவல்கள் சேவைகளிலிருந்து தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட் நெருக்கடியினால் பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அத்துடன் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. இஸ்லாமிய மதஸ்தலங்களில் ஜும்மா தொழுகையின் போது 50 பேர் என்ற உச்ச வரம்பை பேணுமாறு அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் பள்ளிவாசலில் நுழையும் போது ஆட்களை அடையாளம் காண தேவையான விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் கோரப்பட்டுள்ளது. இதனை தவிர கை கழுவுதல், எல்லா நேரங்களிலும் முகக்கவசம் அணிதல், 1 மீட்டர் இடைவெளி பேணல், பிரத்யேகமாக முசல்லாவை எடுத்து வருதல் உள்ளிட்ட ஆலோசனைகளை கட்டாயம் கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. சீமாட்டி ரிஜ்வே வைத்தியசாலையின் சேவைகளை பெறுவதற்காக 1390 என்ற தொலைபேசி இலக்கத்தை வழங்கியுள்ளது. இதனால் தேவையற்ற அசௌகரியங்களை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட இலக்கத்தில் வைத்தியசாலை சேவைகள் குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என சீமாட்டி ரிஜ்வே வைத்தியசாலை பணிப்பாளர் அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் தோற்ற மாணவர்கள் பரீட்சை இலக்கத்தை தமது சீருடையுடன் வலது புறத்தில் அணிந்திருக்க வேண்டும் என்று
பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் காலை 9 மணிக்கு பரீட்சார்த்திகள் பரீட்சை மண்டபங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்திகளை அழைத்து வரும் பெற்றோர் பரீட்சை மத்திய நிலைய வளாகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இடைவேளை நேரத்திலும் பெற்றோருக்கு பரீட்சை மத்திய நிலைய வளாகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை 1911 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும். எதிர்வரும் 12ஆம் தேதி ஆரம்பமாகும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளுக்காகவும் விசேட ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. பரீட்சைகள் ஆரம்பமாகும் திங்கட்கிழமை காலை 7:30 மணிக்கு அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சை மத்திய நிலையத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட் நெருக்கடியினால் கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களத்தின் பொதுமக்களுக்கான சேவைகள் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. எனினும் கம்பெனிகளை பதிவு செய்தல், சங்கங்களை பதிவு செய்தல், பொது ஒப்பந்தங்களை பதிவு செய்தல் ஆகிய சேவைகள் இணைய வழி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களத்தின் www.drc.gov.lk மற்றும் திரையில் காணும் தொலைபேசி இலக்கங்களில் இது தொடர்பான விரிவான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கம்பெனிகள் பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 8ஆம் மற்றும் 9ஆம் தேதிகளில் கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சின் துணை தூதரக பிரிவின் அனைத்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் மரணங்கள் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் ஏற்றுமதி சுற்றறிக்கை தொடர்பான தகவல்களை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கம்பகா மாவட்டத்தில் அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 79 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 18 மோட்டார் சைக்கிள்களும் முச்சக்கர வண்டி ஒன்றும் இவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் மீண்டும் கோவிட் தொற்று நெருக்கடியை சமாளிப்பதற்கு லாக்டவுன் என்ற வழிமுறையை பயன் தரும் என்று முன்னாள் சுகாதார அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் PCR பரிசோதனைகள் செய்து கொள்வதன் மூலமே உண்மையான கோவிட் தொற்றாளர்களை அடையாளம் காண முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார். மார்ச் மாதம் நாம் விமான நிலையத்தை மூடுமாறு கேட்டோம். லாக்டவுன் செய்யுமாறு கூறினோம். எமக்கு சிரித்தார்கள். விமான நிலையத்தை நாம் சரியாக நிர்வகித்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. லாக்டவுன் எதன் அடிப்படையில் தெரியாமல் என்று எவ்வாறு கூறினார்கள்? இந்த நிலைமையை கட்டுப்படுத்த லாக்டவுன் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். எனினும் அநேக நாடுகளில் விமான நிலையத்தை மூடுவதால் பயனில்லை. அதனால் லாக்டவுன் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். அத்துடன் இலங்கைக்கு விமான நிலையத்தை சரியாக நிர்வகிப்பதால் தீவு என்ற ரீதியில் அதிக பயன் இருக்கிறது. මොකද බොහෝ රටවල්වලට ගුවන් තොටුපළ වහලා වැඩක් වෙන්නේ. නමුත් අපේ රටට තියෙන මේක මර්ධනය කරන්න ඕනේ. එතකොට මේකත් එක්ක ජන ජීවිතය ගෙන යාම පිළිබඳව ප්‍රශ්න ඇති වෙනවා. இந்த நிலைமையை கட்டுப்படுத்த தொடர்ச்சியாக 48 நாட்கள் லாக்டவுன் செய்ய வேண்டும் அல்லது பொது வாழ்க்கையை சரியாக கையாள வேண்டுமாயின் 5 நாட்களுக்கு ஒரு முறை இடைவெளி விட்டு 68 நாட்கள் வரை லாக்டவுன் செய்ய வேண்டும். எனினும் தற்போது இருக்கும் நிலையில் லாக்டவுன் செய்ய வேண்டுமா என்பதை கூற முடியாது. பரிசோதனைகள் மூலம் மட்டுமே எத்தனை தொற்றாளர்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிய வரும். உலக சுகாதார ஸ்தாபனம் பரிசோதனை செய்து கொள்ள வலியுறுத்துகிறது. நாடு முழுவதும் பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும். நாடு முழுவதும் இது வியாபித்திருந்தால் லாக்டவுன் செய்ய வேண்டும். නියමම ලොක්ඩවුන් එක කරනවා නම් දවස් 48ක් එක දිගට ලොක්ඩවුන් කරන්නට ඕනේ. එහෙම නැත්නම් කැඩින් කඩ දවස් 5 අතෑරලා මිනිසුන්ට කන්න බොන්න මේ බඩු ටික අරගෙන දෙනන දවස් 69ක්ද කොහෙද ලොක්ඩවුන් කරන්නට ඕනේ. මම කියන්න බෑනේ. තවම මුළු රටම මේකෙන් PCR ටෙස්ට් හැම දිස්ත්‍රික්කෙම කරලා බලන්න. එතකොට රට පුරා ගිහිල්ලා තියෙනවා නම් මේක වහාම ලොක්ඩවුன் කරන්න සිද්ධ වෙනවා. இலங்கைக்கு வருகை தரவுள்ள சீனாவின் உயர்மட்ட தூதுக்குழுவினர் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் எவ்வித தனிமைப்படுத்தல் செயல்முறைகளுக்கும் உட்படுத்தப்படாமை தொடர்பில் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்க தடுமாறிய சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி நெருக்கடிக்குள் தள்ளும் விதமாக கேள்விகளை எழுப்ப வேண்டாம் என தயவுடன் சபையில் கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறினார். அதேபோல் இவ்வாறான பலம் பொருந்திய உயர்மட்ட தூதுக்குழுவினரை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவது பொருத்தமற்றது எனவும் தெரிவித்துள்ளார். சீனாவின் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சரும் தற்போதைய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பணிய உறுப்பினருமான யங் ஜீச்சி தலைமையிலான உயர் அதிகாரமட்ட சீன தூதுக்குழுவினர் நாட்டிற்கு வருகை தர உள்ளனர். உலகளாவிய கொரோனா தொற்று நோய்க்கு பின்னர் தெற்காசிய பிராந்தியத்தில் இடம்பெறும் சீனாவின் முதலாவது விஜயமாக இது அமைந்துள்ளது. உலகளாவிய தொற்று நோயை எதிர்த்து போராடுதல் மற்றும் பொருளாதார உறவுகளின் மறுமலர்ச்சி ஆகியவற்றில் இந்த விஜயம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தனிமைப்படுத்தல் நடைமுறைகளை பின்பற்றாத சீன குழுவினர் வருகை தருகின்றமை குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது.
එක මන්ත්‍රී කෙනෙක් කිව්වා මේ චීන දූත පිරිසක් එනවා කියලා. ඉතින් දැන් මේ சீன தூதுக்குழு ஒன்று இலங்கை வந்துள்ளமை தொடர்பிலும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆனால் கோவிட் பரவுகின்றது என கூறிக்கொண்டு நாட்டின் முதலீடுகள் சுற்றுலாத்துறையை எதனையும் மேற்கொள்ளாது நாட்டினை முடக்கி வைத்துக் கொண்டு எவ்வளவு காலத்திற்கு இருக்க முடியும்? அடுத்த ஆண்டில் வைரஸ் தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறுகின்றனர். தடுப்பூசி கண்டறியப்படாது போனால் இவ்வாறே முடங்கிக் கொண்டு இருக்கவா முடியும்? எனவே இந்த விடயத்தில் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும். இப்போது சீன தூதுவர்கள் வந்துள்ளனர். விரைவில் அமெரிக்கா தூதுக்குழு ஒன்றும் வர உள்ளனர். நாம் இங்கு ஏர் பபிள் என்ற முறையை பின்பற்றுகின்றோம். அதாவது இவர்கள் ஹோட்டல்களில் தங்கியிருப்பார்கள். கலந்துரையாடல்களின் போது 1 மீட்டர் சமூக இடைவெளியை பேணி கலந்துரையாடுவோம். அப்படி என்றால் இவர்கள் ஏர் பபிள் முறையின்படி வரவழைக்கப்படுவதென்றால் இவர்களுக்கு PCR பரிசோதனைகள் செய்யாது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படாது வரவழைப்பது போன்ற முறைமைதானே அது. ඒ කියන්නේ මේ නිරෝධායනය කරන්නේ නැතුව තමයි කට්ටිය එන්නේ එහෙම නේද? இவ்வாறு தனிமைப்படுத்தப்படாத நபர்களை ஜனாதிபதியும் பிரதமரும் சந்தித்து விட்டார்களா? ගරු අගමැතිතුමා ඒ නිරෝධායනය නොකරපු කට්ටිය අද හම්බුණාද? මෙමයි මේ අය ලංකාවට එන විට ඔවුන් அப்படி அல்ல. குறித்த நாட்டிலும் PCR பரிசோதனை செய்யப்படுகிறது. பின்னர் அவர்கள் சமூக இடைவெளிகளை பேணும் விதமாக வரவழைக்கப்படுகின்றனர். இங்கு அவர்கள் தங்குமிடங்களிலும் அதே போன்ற சமூக இடைவெளியை கடைபிடிப்பார்கள். இவ்வாறான சமூக இடைவெளியை பேணி அவர்கள் மீண்டும் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். සිද්ධ කරනවා. එතකොට තැන් දෙකකදීම PCR පරීක්ෂණ සිදු කරනවා. எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இலங்கைக்கு வரும் சகல நபர்களிடமும் PCR பரிசோதனை செய்யப்படுமா? PCR පරීක්ෂණයක් දැන් ලංකාවට එන හැම පුද්ගලයාගේම PCR පරීක්ෂණ කරනවාද ඔබතුමියන්ලා? ලංකාවට එන හැම කෙනෙක් அவ்வாறு வருபவர்கள் எம்முடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பிரகாரம் அவர்கள் சீனாவிலேயே PCR பரிசோதனையை செய்து விடுவார்கள். இலங்கைக்கு வருகை தந்த பின்னரும் 2வது PCR பரிசோதனை ஒன்றை மேற்கொள்வோம். ஆகவே 2 நாடுகளிலும் PCR பரிசோதனை செய்யப்படும். සාමාන්‍ය නිරෝධායනය ஆனால் இந்த சீன குழுவை தனிமைப்படுத்தவில்லை, அப்படித்தானே? මම ඒකට වෙනම මම හිතන්නේ මේ කලබලයට උත්තරයක් දී ගන්න බෑ. නමුත් මේ අය නිරෝධායනය කරන්නේ මේ අය දවසකට ஆம், இலங்கைக்கு வரும் சகலரிடமும் PCR பரிசோதனை செய்யப்படும். தனியார் தரப்பிலோ அல்லது அரசாங்க தரப்பிலோ என ஏதோ ஒரு விதத்தில் PCR நடைபெறும். முரண்பாடுகளை ஏற்படுத்தும் விதத்தில் கேள்விகளை முன்வைக்க வேண்டாம். இவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவதில்லை. ஒரு நாள் சந்திப்பிற்காகவே இவர்கள் வருகிறார்கள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட அதிகாரி ஒருவரே இந்த குழுவோடு வருகிறார். அவர்கள் எவ்வளவு பலமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவது இந்த இடத்திற்கு பொருத்தமாக அமையாது. එන අයව නිරෝධායනය කළා මෙවැනි ඉතා ඉහළ මට්ටමේ මන්ත්‍රීතුමා මේ ඇත්තටම මමයි එතුමාව පිළිගන්න යන්නේ. அர்ஷு அவர்களை நான் தான் அவர்களை வரவேற்க செல்ல உள்ளேன். அவர்களை சந்தித்த பின்னர் எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் எனக்கு வழங்கப்பட்டன. மேலும் அவர்களை சந்தித்த பின்னர் நாடாளுமன்றத்திற்கு வரும் வேளையில் PCR பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. නමුත් අපි මේ කොවිඩ් වසංගතයත් එක්ක හර්ෂ මන්ත්‍රීතුමා අපිට බැරි වෙලාවත් එන්නතක් හොයාගන්න තව අවුරුද්දක් දෙකක් එක්ක වගේ කාලයක් ගියොත් එහෙම කට්ටිය කියනවා මේ අවුරුද්ද අන්තිමට මේවි කියලා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கிடைத்த வெளிநாட்டு புலனாய்வு தகவல் இராணுவத்திற்கு கிடைக்கவில்லை என ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க தெரிவித்துள்ளார். எந்த காரணத்துக்காக இந்த தகவல்களை இராணுவத்துக்கு அனுப்பாமல் இருந்தார்கள் என்பது இதுவரை தனக்கு புரியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் வீடியோ தொழில்நுட்பம் மூலம் சாட்சியம் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த பொழுது ராணுவ தளபதியாக இருந்த ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஜெனரல் மஹித் சேனாநாயக்க துபாயில் தற்சமயம் வசித்து வருகிறார். கோவிட்-19 தொற்று காரணமாக துபாயிலிருந்து இலங்கைக்கு வர முடியாமல் போயுள்ள ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஜெனரல் மஹித் சேனாநாயக்க வீடியோ தொழில்நுட்பம் மூலம் ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்கினார். ஜஹ்ரான் ஹஷீம் மற்றும் தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு தொடர்பில் நீங்கள் எந்த காலத்தில் அறிந்து கொண்டீர்கள் என ஆணைக்குழு அதிகாரிகள் மஹித் சேனாநாயக்கவிடம் கேள்வி எழுப்பினர். நான் யாழ்ப்பாண கட்டளை தளபதியாக இருக்கின்ற பொழுதே ஜஹ்ரான் தொடர்பில் அறிந்து கொண்டேன். மாவனெல்ல புத்தர் சிலைகள் சேதப்படுத்துதல், வனாத்தவில்லுவ வெடிபொருட்கள் மீட்டல் உள்ளிட்ட சம்பவங்களுடன் ஜஹ்ரானுக்கு தொடர்பு இருந்தது.
பல வருடங்களாக ராணுவ புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் மூலம் ராணுவ புலனாய்வு பணிப்பாளர் கூட்டத்தின் போதும் மற்றும் பாதுகாப்பு சபை கூட்டம், புலனாய்வு பிரிவு ஒருங்கிணைப்பு கூட்டம் ஆகியவற்றில் இது பற்றிய தகவல்கள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் அடிப்படைவாதிகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது ராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் போலீஸ் திணைக்களம் ஆகியவற்றுக்கிடையே முரண்பாடுகள் ஏற்பட்டன. சிஐடி மற்றும் டிஐடி ஆகிய நிறுவனங்களை பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொண்ட முக்கிய நிறுவனங்களாகும். வனாத்து வில்லுவ பகுதியில் வெடிபொருட்களை நாங்கள் மீட்டோம். இது தொடர்பான தகவல்களை அவர்களுடன் பரிமாறிய பொழுது அதன் விசாரணைகளில் தலையிட ராணுவத்திற்கு அவகாசம் வழங்கப்படவில்லை. அத்தோடு விசாரணைகளை நடத்த ராணுவத்திற்கு விசேட அனுமதியுள்ளது. இந்த விசாரணைகளுக்கு தொடர்பு பட வேண்டும் என நான் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறியிடம் வேண்டுகோள் விடுத்தேன். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. அத்தோடு மாவனல்ல புத்தர் சிலை உடைப்பு விடயத்தில் விசாரணைகளுக்கு உதவ எங்கள் உத்தியோகத்தர்கள் சென்ற பொழுது உங்கள் ஒத்துழைப்பு தேவையில்லை என கம்பளை போலீசாரால் திருப்பி அனுப்பப்பட்டனர். ராணுவத்தை இந்த விசாரணைகளில் சேர்த்துக் கொள்ளாமையும் இந்த நிலைமைக்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன் என ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க நீண்ட நேரம் சாட்சிகளை வழங்கினார். தாக்குதலுக்கு முன்னர் அடிப்படைவாதம் என்ற பிரச்சினை தொடர்பில் தேசிய பாதுகாப்பு சபையில் பேசப்படும் பொழுது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதனை கட்டுப்படுத்த என்ன தீர்வை தந்தார் என ஆணைக்குழு தரப்பில் மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்டது. அவரிடம் தீர்வை பெற்றுக்கொள்ள அவர் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இருந்தால்தானே முடியும். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பாதுகாப்பு சபை கூட்டத்தை ஆரம்பித்துவிட்டு 5 அல்லது 10 நிமிடங்களில் எழுந்து சென்று விடுவார். அதன் பின்னர் அப்போதைய சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்கவும் 5 அல்லது 10 நிமிடங்களில் எழுந்து சென்று விடுவார். எனவே அடிப்படைவாதம் தொடர்பில் தீர்வுகளை தருவதற்கு முன்னாள் பிரதமர் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இருக்கவில்லை என ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க ஆணைக்குழுவுக்கு பதில் வழங்கினார். தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன தாக்குதலுக்கு பின்னர் உங்களோடு எவ்வாறான கருத்து பரிமாறலில் ஈடுபட்டார் என மீண்டும் ஆணைக்குழு தரப்பில் ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்கவிடம் வினவப்பட்டது. இன்னும் நடக்கலாம் என்று சொன்னார். எங்கள் ராணுவ புலனாய்வு பணிப்பாளருடன் நிலாந்த பேசுவார். நாங்கள் புது வருடத்திலும் சந்தித்தோம். ஆனால் புலனாய்வு தகவல் குறித்த எந்த தகவலையும் எங்களோடு பரிமாறவில்லை. ஏன் இந்த புலனாய்வு தகவலை ராணுவத்தோடு பகிரவோ அல்லது ராணுவத்துக்கு அனுப்பி வைக்கவோ இல்லை என்பது எனக்கு இன்னும் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாகும் என ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க தனது சாட்சியத்தில் தெரிவித்தார். இலங்கை அரசாங்கத்துடன் அமெரிக்கா MCC ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டுமென தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும் போது அப்போதிருந்த அமெரிக்க ஜனாதிபதியான ஜார்ஜ் புஷ்ஷுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் என்றும் அந்த கடிதம் தன்னிடம் இருக்கிறது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் MCC ஒப்பந்தம் குறித்து புதிய அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த சமரசிங்க இன்று சபையில் தெரிவித்தார். MCC ගිවිසුම ජාත්‍යන්තර නීතිය යටතටයි අහුවෙන්නේ කියන සඳහනක් තියෙනවා. கடந்த அரசாங்கம் கைச்சாத்திட்ட சர்வதேச உடன்படிக்கைகள் தொடர்பில் புதிய அரசாங்கம் மேல் பரிசீலனை செய்யும். நாட்டுக்கு பாதகமான நிபந்தனைகள் அந்த ஒப்பந்தங்களில் இருந்தால் அதனையும் அந்தந்த நாடுகளுடன் கலந்துரையாடப்படும் என ஜனாதிபதி கூறியிருந்தார். நாட்டுக்கு பாதகமான எந்த ஒரு ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட போவதில்லை என்றும் ஜனாதிபதி கூறியிருந்தார். சிங்கப்பூர் இலங்கைக்கு இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த ஒப்பந்தம் தொடர்பிலும் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஒன்றின் அடிப்படையிலேயே சீனாவுக்கு ஹம்பாந்தோட்டை துறைமுகம் குத்தகைக்கு வழங்கப்பட்டது. ஆனால் நான் 2017ஆம் ஆண்டே துறைமுக அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தேன். நான் அமைச்சு பதவியை ஏற்கும் முன்பாகவே ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. MCC ஒப்பந்தத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிரான கருத்துக்களை பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் வரும் புதிய ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும் எனவும் மைத்ரிபால சிறிசேன கூறியிருந்தார். இந்த ஒப்பந்தம் தொடர்பில் ஆராய்வதற்கு புதிய அரசாங்கம் குழு ஒன்றை நியமித்தது. அக்குழுவின் அறிக்கையும் அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளது. அது தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. எனவே MCC தொடர்பில் புதிய அரசாங்கம் எடுக்கும் தீர்மானத்தை ஒளிவு மறைவின்றி நாட்டு மக்களுக்கு அறிவிப்போம். ඉදිරියේදී අස්සන් කරනවා නම් අපි අස්සන් කරන්න කියන එක විශේෂයෙන් සඳහන් කරමින් We recently saw even the United States withdraw from the intermediate range nuclear forces treaty with Russia. சர்வதேச உடன்படிக்கைகள் தொடர்பில் நாட்டு மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். சர்வதேச நாடுகளுடன் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தங்களில் இருந்த கைச்சாத்திடும் நாடுகள் விலக முடியாதெனவும் கூறப்படுகிறது. ஆனால் அது உண்மையில்லை. ரஷ்யாவுடன் செய்து கொண்டிருந்த உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்கா விலகி இருந்தது. இவ்வாறான நிலையில் ACTA ஒப்பந்தத்திலிருந்து அந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக பிரசாரம் செய்த புதிய அரசாங்கம் ஏன் இன்னும் விலகவில்லை? இலங்கை அரசாங்கத்துடன் அமெரிக்கா MCC ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டும் என தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும் போது அப்போதிருந்த அமெரிக்க ஜனாதிபதியான ஜார்ஜ் புஷ்ஷுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதம் என்னிடம்
அவரிடம் இருக்கிறது. மேலும் தற்போதைய ராஜாங்க அமைச்சராக இருக்கும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் 2015 ஆண்டு முதல் MCC ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு முயற்சித்து வருகிறார். When the then president, current prime minister, found out that the MCC agreement was in technical difficulty, Mr. Speaker, did you know before that he wrote directly to US President George Bush? President Rajapaksa wrote to President Bush asking him to please give us MCC. மலேசியாவில் தனது கணவன் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து இதுவரை எவ்வித நீதியும் கிடைக்கவில்லை என திருமதி விவேகானந்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்நிலையில் கணவனின் மரணம் குறித்து நியாயம் ஒன்றை பெற்றுத்தரும்படி இவரின் மனைவி அதிகாரிகளிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடியை சேர்ந்த 27 வயதுடைய கணபதி பிள்ளை விவேகானந்தன் என்பவர் 7 ஆண்டுகளுக்கு முன்னர் மலேசியா நோக்கி பயணித்துள்ளார். மலேசியாவில் ஹோட்டல் ஒன்றுடன் தொடர்புபட்ட பணியொன்றை புரிந்த இவர் கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் திகதி அதிகாலை 2 மணி அளவில் இனம் தெரியாத சிலரால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பிய நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதி பலியாகியுள்ளார். திடீரென்று எங்களுக்கு வந்த தகவல்படி 6ஆம் தேதி அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கால் பண்ணி ஒரு 10:44 சொன்னாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் எங்களோட 2ஆம் தேதி மகனோட கால் பண்ணி பேசிட்டு கடை பூட்டப்புறன்னு சொல்லிட்டு வச்சவர் இதுக்கு போயிட்டாரு. இப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவங்களோட பஸ்ஸிட்ட கேட்க சொன்னாங்க. அவங்களோட பஸ்ஸிட்ட கேட்டால் அவங்களோட பஸ் சொன்னாங்க ஒரு சின்ன சண்டையில் தலையில் கல்லால் அடிச்சிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, கொண்டு ரூமில் விட்டுட்டு வந்துட்டோம். 6ஆம் தேதி காலையில் போய் பார்க்கும்போது பாத்ரூமில் இறந்து கிடக்காருன்னு தான் எங்களுக்கு தகவல் வந்தாங்க. மலேசியா நாட்டில் வைத்து இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் சிலர் அடித்துள்ளதாக மலேசியாவின் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அறிவித்துள்ளது. தனது அப்பா எங்கே என அழுது கொண்டிருக்கும் 10 வயது குழந்தைக்கு மலேசிய அரசு என்ன செய்ய போகின்றது என கொலை செய்யப்பட்டுள்ள கணபதி பிள்ளை விவேகானந்தனின் மனைவி கேள்வி எழுப்பியுள்ளார். மலேசிய அரசாங்கம் புள்ளோட எதிர்காலத்துக்கு என்ன சொல்ல போகுது? பெண் போக்கில் தம்பி 3 வயசு தான். வீரிய கோளில் மட்டும்தான் தன் தகப்பனை பார்த்து கொண்டிருந்தவர். இப்போ அவராலையும் நம்பி இல்லாமல் இருக்குது. டாடி சாகலை, டாடி வருவார், ஸ்கூலுக்கு பைக்கில் ஏற்றி போவாருன்னு சொல்லி கொண்டிருந்தவனுக்கு உன் அப்பா செத்துட்டாரு, அடித்து கொண்டு தாங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன நீதி? இலங்கை அரசாங்கம் இப்போதைக்கு என் ஹஸ்பண்ட் பூத உடல என் வீட்டுக்கு எடுத்து தரணும். கெஞ்சி கேட்குறேன், எடுத்து தாங்க, நீதியை தரணும். கொலை செய்தவனுக்கு தண்டனையை கொடுக்கணும். இத்துடன் நமது செய்தியறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் நமது பிரதான செய்தியறிக்கையினை நாளை பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடியூபின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.